கரம் பிடித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணையே நல்லபடியா வச்சு வாழ துப்பில்லாத அந்த நடிகை போடுவதற்கு இவன் வந்து அலோவ் பண்ணியிருக்கான், அதை ரசிச்சிருக்கிறான். யாரோ யார் கூடவோ வாழ்ந்துட்டு போட்டோம், யார் வேணாலும் வச்சுட்டு போட்டோம், அது நோ ப்ராப்ளம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், சொந்த விஷயம், பர்சனல், அதுல நம்ம தலையிட வேணாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே தனி மனித ஒழுக்கமற்ற ஒரு மனிதன், அவன் ஒரு தலைவன், ஒரு சின்ன கூட்டத்திற்கு தலைவன். தன்னை நம்பி காதலித்து கரம் பிடித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணையே நல்லபடியா வச்சு வாழ துப்பில்லாத அந்த பொண்ணு வாழ்ந்த அந்த லேடி தன்னுடைய மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரே வீட்டிலேயே ஒரு பக்கம் மனைவி பிள்ளைகள், இன்னொரு பக்கம் ஆசை நாயகி, இன்னொரு நடிகையோட குடுத்தனம் நடத்தின ஒருத்தவன் எப்படி நல்ல தலைவனா இருக்க முடியும்? எப்படி நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்க முடியும்? எப்படி நாளைக்கு இளைஞர்களுக்கு, தன்னை நம்பி வரும் தொண்டர்களுக்கு நல்ல வழிகாட்டியாம இருக்க முடியும்? இவன் வேற மைக்கு பிடிச்சு பேசுறான், பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா? இவனுக்கு இதெல்லாம் இனிமே பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? பெண்களை பத்தி, பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுற இவன் தான் தன்னை நம்பி வந்த ஒரு பொண்டாட்டிய இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து கேட்கிற அளவுக்கு வச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு தெரியுமா? அந்த பொண்ணோட சுதந்திரத்தை, தன்னுடைய மனைவியோட சுதந்திரத்தை பறிச்சிருக்கான். அந்த மனைவி முன்னாடியே இன்னொரு தன்னுடைய ஆசை நாயகியோட ஊர் சுத்தி இருக்கான், போட்டோஸ் எடுத்து போட்டிருக்கான், வீடியோ போட்டிருக்கிறான். அந்த நடிகை போடுவதற்கு இவன் வந்து அலோவ் பண்ணியிருக்கான், அதை ரசிச்சிருக்கிறான். அதை அனுமதிச்சதோடு இல்லாம அதை ரசிச்சிருக்கிறான். அப்போ அதெல்லாம் ஒரு 5-6 வருஷமா அந்த விஜயின் மனைவி சங்கீதா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தீராத மன உளைச்சலை கொடுத்திருக்கும். சாதாரண ஒரு பெண்மணியா இருந்து யோசிச்சா கூட நமக்கே நம்மளோட புருஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஒரு பொண்ணா இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா. அப்படிப்பட்ட ஒரு மனைவிக்கு துரோகம் செய்த ஒரு துரோகி இந்த விஜய். இவனெல்லாம் நாளைக்கு தலைவனா, நாளைக்கு முதல்வனா? இனிமே பெண்களுடைய ஒழுக்கத்தை பத்தி, பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசினானா பெண்களே வந்து வாயை கிழிச்சிருவாங்க.